ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவரும் நல்லமுடன் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைய விளாக் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிங்கில் இருந்த பாத்திரத்தில் கழுவி வச்சாச்சு. இந்த செல்ஃபும் க்ளீன் பண்ணணுன்னு தான் இன்றைக்கி பிளானு. ஆனால் வந்து இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு டைம் சரியாக இருந்ததுனால அந்த செல்ஃப் க்ளீனிங் வந்து நான் போகலை. இன்னொரு நாளைக்கு பண்ணலான்னு சொல்லி உப்பு கொட்டுறதுக்காக வாங்கின ஜாடி எல்லாமே வந்து கழுவி வந்து நேற்றே கவுத்துட்டேன். அதையும் நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டவ் மேலே இருந்த அந்த குட்டி ஸ்டாண்டெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை எடுத்து ஃபுல்லாகவே வந்து அந்த தூசியெல்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் வந்து தட்டிட்டேன். அந்த ஸ்டாண்டையும் வந்து சிங்கில் போட்டுட்டேன். இந்த ஸ்டவ் க்ளீனிங் வந்து எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன், ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிடுவேன். எந்த எண்ணெயாவது, அதாவது வந்து நல்லெண்ணெய் இருந்தாலும் சரி, இல்லை தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம சமைக்கிற எண்ணெய் வந்து இந்த கவரில் இருக்கும் இல்லையா, ஊற்றினது மீதி அந்த எண்ணெயாக இருந்தாலும் அந்த ஸ்டவ் ஃபுல்லாகவே வந்து ஒரு ட்ராப் வந்து போட்டுட்டு ஃபுல்லாகவே கையாலே தேய்ச்சி விட்ருவேன். ஃபஸ்ட் ஆயில் ஃபுல்லாகவே ஸ்டவ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு இந்த கவுண்டர் டாப் மேலே இருந்த அந்த காலையில் செஞ்ச சமையலுக்குரிய அந்த காய்கறி தூளெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டேன். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் எந்த ஸ்பெஷல் லிக்விட் எதுவும் வாங்கவே மாட்டேன். இருக்கிற சோப்பு இல்லையா, அந்த சோப்பையும் வந்து ஃபுல்லாகவே தண்ணியில் லைட்டாக கரைச்சி அப்படியே தெளித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நார்மல் ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி எடுத்து ஃபுல்லாகவே அந்த கார்னர் எல்லாமே துடைச்சிட்டேன். அப்புறம் வந்து அந்த டைல்ஸ் இருக்குது, அந்த டைல்ஸில் வந்து கொஞ்சம் அழுக்கு இருந்த மாதிரி இருந்தது, அதையும் வந்து ஃபுல்லாகவே இந்த நான் துணி போட்டு துடைச்சிட்டேன். இந்த ஸ்டவ்வுக்கு பின்னாடி சைட்லலாம் இருக்கும் பாருங்கள், அந்த எல்லாமே வந்து ஃபுல்லாகவே நல்லா தண்ணி வச்சு ஈர துணி வச்சு நல்லா துடைச்சிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஸ்டவ் மேலே ஆயில் தடவி இருந்தேன், அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்தது. சரி, அதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நார்மல் சோப்பு போட்டு ஸ்க்ரப்பு போட்டு தேய்க்கிறேன். இது வந்து நீங்களே பாருங்கள், அந்த வெறும் ஆயில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணேன். நார்மலாக நம்ம வந்து விம்பார் யூஸ் பண்ணுறோன்னே அந்த சோப்பு இந்த ஸ்க்ரப்பு மட்டும்தான் போட்டு நான் தேய்க்கிறேன். வேறு எந்த லிக்விடும் நான் வந்து இதுக்கு வந்து சேர்க்கல. ஸ்டவ் மேலே வந்து ஏதாவது ஒரு எண்ணெய் கரையோ இல்லை காப்பி கிப்பி ஊற்றின ஏதாவது கரைகள் இருந்தால் கூட நம்ம அந்த ஆயில் போட்டு ஃபுல்லாக ஸ்டவ் தேய்க்கிறோம் இல்லையா, அப்போ அந்த ஆயிலில் தேய்க்கும் போதே வந்து அந்த அழுக்குகளாக கொஞ்சம் ஓரளவு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுட்டு ஏதாவது வேலை பார்த்துட்டு கூட நம்ம வந்து ஸ்டவ்வை க்ளீன் நான் எப்போவுமே வந்து ஸ்டவ் க்ளீனிங்னாலே வந்து நான் இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுவேன். நார்மல் சோப்பு, நார்மலாக வந்து ஸ்க்ரப்பு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பை வச்சு ஃபுல்லாகவே தேய்ச்சிடுவேன் எண்ணெய் தடவி. எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கூட கேட்கலாம், ஸ்டவ்வே வந்து ஆயிலாக தான் இருக்குமே, நீங்கள் ஏன் ஆயில் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இந்த சிஸ்டம் பிடிச்சிருக்கு, நம்ம ஈஸியாகவும் வருது அழுக்கு எல்லாமே. அதனால் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணி நான் ஸ்டவ்வை வந்து ஈஸியாகவே க்ளீன் பண்ணுவேன். ரொம்ப நேரமும் ஆகாது எனக்கு. சும்மா மாங்கு தேய்ப்போம் இல்லையா, அந்த வேலையெல்லாம் இருக்காது. ஆயிலை தடவணுமா, உப்பும் ஸ்க்ரப்பும் எடுத்தோமா தேய்ச்சோமா வேலை முடிஞ்சுதான்னு இருக்கும். இந்த ஸ்டவ் க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அது கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வும் க்ளீனிங் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த கார்னரில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பேன். அந்த ஸ்டாண்டு மேலே வந்து ஒரு ஃப்ளவர் வாஷும் ஒரு 2 டம்ளரில் வந்து கண்ணாடி டம்ளரில் வந்து மணி பிளான்ட் செடியும் போட்டு வச்சுருப்பேன். சரி, அதையும் எடுத்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்தாச்சு. அந்த கார்னர் ஸ்டாண்டை எடுத்து சிங்கில் போட்டு அதை கழுவலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து சுவர் ஃபுல்லாகவே வந்து அது கொஞ்சம் தூசியாக இருந்த மாதிரி இருந்தது, அதையும் வந்து நல்லா தண்ணி வச்சு ஃபுல்லாகவே தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வால்பேப்பர் ஒட்டியிருந்தேன், அது மட்டும் வந்து ஒரு 6 வருஷம் ஆகிருக்கும். அது அப்போ ஈர துணி போட்டு அதையும் நான் தொடச்சிருவேன். சோப்பு தண்ணியில் வந்து அந்த ஃப்ளவர் வாஷை வந்து நல்லா அலசிட்டு நார்மல் தண்ணியில் நல்லா கழுவி அதையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாண்டையும் கழுவி அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பாட்டில்லையோ இல்லை வந்து குட்டி டம்ளர்லேயோ வந்து மணி பிளான்ட் செடி நம்ம வந்து வளர்த்தோம்னா அதை 2 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக எடுத்து அந்த பாட்டிலில் இருக்க தண்ணியை வந்து நம்ம வந்து ஊற்றிடணும். இல்லை ஊற்றாமல் இருந்தோம்னா அதில் வந்து குட்டி குட்டி புழு வருது. அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலர் லேயர் மாதிரி ஒன்று இருக்கும், அது பார்க்கவும் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம பாட்டில்லையோ இல்லை பவுல்லையோ எதில் வந்து நம்ம மணி பிளான்ட் செடி வீட்டில் வளர்த்தோம்னாலும் தண்ணி வந்து 2 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்றுங்க. ஃப்ரெஷ் தண்ணியில் வந்து நம்ம வந்து அந்த செடியும் அலசிட்டு நம்ம வைக்கும்போது அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கூடையை வந்து என்னோடய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க, பழைய வீடியோஸில். இதில் வந்து நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ வந்து சரி, இந்த உப்பு கொட்டுறதுக்காக இந்த ஜாடி எல்லாம் வாங்கணும் இல்லையா, எல்லாமே ஒரே செட்டாக வச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக அதை எடுத்தேன். அந்த 2 ஜார்லேயும் வந்து கல் உப்பும் தூள் உப்பும் போடணும். இன்னும் 2 ஜாரில் வந்து பக்கத்துலேயே மஞ்சள் தூளும் மிளகாவும் எடுத்து ஒரே செட்டாக வச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக அதையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எப்பொழுதுமே வந்து வீட்டில் உப்பு வந்து காலியாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. உப்பு, மஞ்சத்தூள், புளி, காஞ்ச மிளகாலாம் வந்து நிறைஞ்சி இருக்கணும்னுவாங்க. அப்போ தான் வந்து நமக்கு
லட்சுமி கடாட்சம் வந்து நம்ம வீட்டில் இருக்கும்னுவாங்க. அதனால் வந்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, சரி அதனால் நம்ம ஏன் காலியாக வைப்பானு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் எல்லாமே விட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு அது கோலத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். என்னுடைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடியுது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.